வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் நம்ம விதி மதி உல்டா. ரமேஷ் ராஜா, ஜனனி ஐயர், ஞான சம்பந்தம், சித்ரா லக்ஷ்மணன், டேனியல் பாலாஜி, சென்ராயன், கருணாகரன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மார்டின் ஜோ ஒளிப்பதிவில் அஸ்வின் விநாயகமூர்த்தி இருவரின் இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு விஜய் பாலாஜி, தயாரிச்சிருக்காரு ரமேஷ் ராஜா. இந்த படத்துடைய கதை ஹீரோ ரமேஷ் ராஜாவுக்கு நாளை நடக்க போது இன்றே தெரிய வருது. அதன்படி அவருடைய அப்பா ஞான சம்பந்தம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாததுனால அவருடைய மகன் ரமேஷ் ராஜாவை பிடிச்சு வச்சு ஒரு பாழடைஞ்ச பங்களாவில் கட்டி வைக்கிறாங்க. அதே பங்களாவில் அவர் காதலிக்கிற ஹீரோயின் ஜனனி ஐயரையும் ஏற்கனவே கட்டி வச்சிருக்காங்க. இதற்கிடையில் ரவுடி டேனியல் பாலாஜியோட தம்பி ஜனனி ஐயரை ஒரு தலையாக காதலிச்சு அவங்கள தேடிட்டு அந்த பங்களாவுக்கு வராரு. இதே பங்களாவுக்கு சின்ன ரவுடியான கருணாகரன் தான் புதைச்சு வச்சிருந்த தங்க நகைகளை எடுக்கிறதுக்கு வராரு. இது 4 குழுக்களும் ஒரே பங்களாவில் சந்திச்சுக்கிற வேளையில் ஏற்படுற பிரச்சனையில் டேனியல் பாலாஜியோட தம்பி சுட்டு கொல்லப்படுறாரு. இதனால் கோபம் அடைகிற டேனியல் பாலாஜி ரமேஷ் ராஜாவின் குடும்பத்தையே அழிக்கிறாரு. இது நாளை நடக்கவிருப்பதை இன்னைக்கே தெரிஞ்சுக்கிற ரமேஷ் ராஜா தன்னுடைய குடும்பத்தை எப்படி இதுல இருந்து காப்பாத்துறாரு அப்படிங்கிறதா படத்துடைய மீதி கதையே. ஹீரோ ரமேஷ் ராஜா ஒரு ஹீரோவுக்குண்டான அதிகப்படியான பில்டப் எதுவுமே இல்லாம சராசரி இளைஞனா ஜனனி ஐயரை காதலிக்கிறாரு. தன் அப்பா ஞான சம்பந்தம் உட்பட எல்லார்கிட்டையும் நகைச்சுவை தளர்ந்த அப்பாவித்தனமான நடிப்பை வெளிப்படுத்துறாரு. ஹீரோயின் ஜனனி ஐயர் தான் கடத்தி வைக்கப்பட்ட பிறகு வில்லன் குழு ஹீரோ ரமேஷ் ராஜா இருவரிடமும் தன்னை காப்பாற்ற சொல்லி கெஞ்சுவதும் பிறகு வில்லன் குழுவை மிரட்டுவதுமாக நகைச்சுவையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. வில்லன் டேனியல் பாலாஜி பயங்கரமான வில்லனா தன் தம்பியை அழித்தவர்களின் குடும்பத்தை தேடி பிடித்து அழிப்பதுமாக ஒரு பலமான கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தி ஒளிப்பதிவாளர் மார்டின் ஜோ இவருடைய ஒளிப்பதிவு தெளிவாகவும் கதைக்கு பொருத்தமானதாகவும் அமைஞ்சிருக்கு. இசையமைப்பாளர்கள் அஸ்வின் விநாயகமூர்த்தி இருவரின் இசையும் பின்னணி இசையும் படத்திற்கான பலம். இயக்குனர் விஜய் பாலாஜி நாளை நடக்கவிருப்பது இன்றே தெரிந்துவிட்டால் ஒரு சராசரி இளைஞனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரமேஷ் ராஜா கதாபாத்திரத்தின் மூலமா உணர வச்சிருக்காரு. சஸ்பென்ஸ் த்ரில் கலந்த கதையை விறுவிறுப்பாக இயக்கியிருக்காரு. மொத்தத்தில் விதி மதி உல்டா பெஸ்ட். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி.